கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேரை க்ரோத் பண்ணக்கூடிய ஹேர் க்ரோத் டோனர் வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த டோனருக்கு வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுவும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழே தூக்கி போடுவோம் இல்லையா, அதுதான். அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து ஹேர் டோனர் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டோனரை வந்து நீங்கள் வீக்லி வந்து ஒரு 2 டைம்ஸாவது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் வந்து டே பை டே எடுக்கும்போது, இந்த டோனரை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்கள் ஹேருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிடியூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லாவே க்ரோத் பண்ண வைக்கும். ப்ளஸ் உங்கள் ஹேர் நல்லா தின்னமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். க்ரோத் ஆகுறது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைனாகவும் இருக்கும். வாங்க இப்போ அந்த டோனரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டோனர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டோனர் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட மேலே உள்ள அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, தோல், அதை மட்டும் நீங்கள் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போதும், பெரிய வெங்காயம் வந்து வேணாம். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்காது. அதனால் சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சமையல் பண்ணும்போது சமையலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அந்த கீழே போடுற தோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து தோலை எடுத்து வச்சுட்டு அந்த வெங்காயத்தை நீங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை அந்த மேலே உள்ள அந்த ஸ்கின் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரிப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து தோலை வந்து உரித்து எடுத்துக்கிறேன். ஆனியன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து 2 ஹேர் பேக் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஆனியனில் வந்து ஃபைபர்ஸ் அண்ட் விட்டமின் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஹேரை வந்து க்ரோத் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆனியனை வந்து டோனரை டே பை டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் உள்ள அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஆனியனோட தோலை வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா ஆனியனோட தோலையும் வந்து நான் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து இதை ஸ்ட்ரைட்டாக ரெடி பண்ணிடாமல் இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து மண், தூசி, அது ஆனியன் மேலே எல்லாம் வந்து கருப்பாக வந்து இருக்கும். அந்த மண் இதுகெல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி இருக்கும், காஞ்சி போய். அதோட அப்படியே ரெடி பண்ணிடாமல் ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. நான் பெரிய டம்ளருங்கிறனால 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் சின்ன டம்ளர் அப்படின்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து வச்சுருங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து மாற்றிடுங்க. ஏன்னா ரொம்ப வந்து பாயில் ஆகிடும். இப்போ நான் பாயில் பண்ணி விட்டுக்கிறேன். பாயில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பாயில் ஆகும்போதே வந்து அது வந்து அதோட கலர் வந்து தண்ணியோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த தோல் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி வெளுத்து போயிடும். வெளுத்து போகிற தண்டிக்கும் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து அதை வந்து பாயில் பண்ண விட்டுக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ண பண்ண உங்களோட அந்த தண்ணியோட கலர் வந்து இன்னும் திக்காகவே மாற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பில் இருந்து கீழே இறக்கிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், தண்ணி நம்ம வச்ச 1 டம்ளர் வச்சோம் இல்லையா, அதோட தண்ணி வந்து ஹாஃப் இதுக்கு மாறி இருக்கும். தண்ணியோட கலரையும் பாருங்களேன், நல்ல ஒரு டார்க்காகவும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும்.
இங்கே பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நல்லா வந்து ஆற விட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து அதில் வந்து தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி எதுக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டரை வந்து நான் வந்து ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, உங்கள் ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்து நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஹேர் வந்து பாதிலே வந்து உடஞ்சி விழுகும் இல்லையா, அதையும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஹேருக்குள்ள வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த இச்சினஸ் இருக்கும் இல்லையா, அந்த இச்சினஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா பேருக்கு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹேர் டோனர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டோனரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹேர் ஃபுல்லாக வந்து நல்லாவே இதை வந்து அதாவது ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லாவே மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 13 to 40 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க, ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா மைல்டான ஷாம்பு போட்டு இதை வந்து நல்லாவே நீங்கள் அலசிக்கிறலாம். இது ஒரு மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடு வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரி 40 மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு வந்து டைம் வந்து இருக்காது. அவங்களாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டரை வந்து உங்கள் ஸ்கேல்ஃபில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட் வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் செகண்ட் மெத்தடை விட ஃபஸ்ட்டு மெத்தடு தான் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். தேர்ட் மெத்தடும் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அது எப்படின்னா, உங்கள் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதோட வந்து இந்த வாட்டரை வந்து டைலூட் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஷாம்பில் உள்ள அந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, ஹார்ஷான கெமிக்கல், அதுவும் வந்து கம்மியாகும். ப்ளஸ் உங்கள் ஹேரையும் வந்து நல்லாவே க்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் 3 மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 3 மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தடு வந்து பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care and bye bye.